உதயத்துபுரி யமான் அவர்கள் சொல்லும்போது கான நாஸ் யஸாலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனல் கைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நபி தோழர்கள்லாம் நன்மையான விஷயங்கள், அது நன்மை என்ன, இந்த துவா என்ன, நான் சொர்க்கம் போகிறதுக்கு வழி என்ன, அது என்ன, இப்படி நன்மையை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். குந்து அசாலு அனி ஷர்ரி, நான் என்ன செய்வேன், நான் தீமை என்ன, எது தீமை, எது கெட்ட காரியம், இதை பற்றியே நான் நபி ஸல்லல்லாஹு காப்பேன். எதுக்கு நான் மகாபத்தை யுதுரிக்கனே, அந்த தீமை என்ன அடைஞ்சிடக்கூடாது, நான் தீமையில போய் மாட்டிடக்கூடாது, அதனால தீமை நான் என்ன சொல்லி நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ குல்து யா ரசூலல்லாஹ் இன்னா குன்னா ஃபி ஜாஹிலியத்தின் வ ஷர்ரின், நாங்கள்லாம் ஒரு காலத்தில் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னால் அறியாமை காலத்தில் இருந்தோம், தப்பு தண்டாக்கள் எல்லாம் நாங்கள் ஈடுபட்டு இருந்தோம் சொன்ன ஆமாம் அப்படி தான் இருந்தோம், எல்லாரும் அப்படி தான் இருந்தீர்கள். அப்போ குல்து ஹல் பாத தாலிக்க ஷர்ரி மின் ஹைரன், அந்த குழப்பம் தீங்களுக்கு முன்னால் ஏதாவது நன்மை இருக்குதா, நன்மைகள் இருக்கிறதா, அந்த தீங்களுக்கு முன்னால் நாங்கள் நன்மையை பெறுவோமா? கால நாம், நீங்கள் நன்மை இருக்க ஓ ஃபீஹி தஹனுன் சொன்னார். அப்போ குல்து ஒமா தஹனு யார், தஹன் என்றால் என்ன சொன்னார், தஹன் என்று சொன்னார், அரபி ஒரு வார்த்தை. தஹனுக்கு விளக்கம் சொல்லும் உங்களுக்கு கேட்கும்போது கௌமுன் யஹ்தூன பி கைரி ஹதிஹி, ஒரு சாரார் வருவார்கள், என்னுடைய சுன்னத்தை என்ன செய்வார்கள், சுன்னத்துக்கு மாற்றமாக செயல்படுவார்கள், சுன்னத்தை தூக்கி எறிவார்கள், சுன்னத்தை புறக்கணிப்பார்கள். தாரிஃபு மின்ஹும் வ துன்கிர், அவர்களை யார் என்ன நீ கண்டறிந்து அவர்களை நீ நினைச்ச வேண்டும், வெறுக்க வேண்டும், அவர்களை மறுக்க வேண்டும். சுன்னத்தை ஃபாலோ பண்ண மாட்டான், தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சுன்னத் தொழுதிருக்க மாட்டான், ஹதீஸை பற்றி பேசலாம், தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட தான தர்மம் செய்திருக்க மாட்டான், தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நோம்பு பிடிச்சிருக்க மாட்டான், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஜமாத்தை பதித்தொழுகைகளை தொழுதிருக்க மாட்டான். அவர்களெல்லாம் இன்றைக்கு உரசி பார்க்கின்ற அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் வருவார்கள், சுன்னத்தை நினைக்க மாட்டார்கள், பால பண்ண மாட்டார்கள். கௌமுன் யஹ்தூன பி கைரி ஹதி, என்னுடைய வழிமுறை அல்லாத மற்ற வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றுவார்கள். குல்து ஃபஹல் பாத தாலிக மின் ஷர்ன், அதுக்கு பின்னாலே ஏதாவது தீங்கு இருக்கிறா, இப்படி வருவார்கள், அதுக்கு பின்னால் வருவா. கால நாம், ஆமா வருவார்கள், ஒரு காலம் வரும், அங்கே துஆத்துன் அலா அப்வாபி ஜஹன்னம், ஜஹன்னத்துடைய வாசலில் நின்று கொண்ட மக்களை அழைப்பார்கள், வா வா இங்க வா சொல்லி. ஜஹன்னம், ஜஹன்னம்னா தெரியுமா, நரகத்து பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய தாயிகள் வருவார்கள். தாயிகள் அல்லாஹ் சொல்ல துஆத், இங்க வா, நரகத்துக்கு கொண்டு போய் சேக்கக்கூடியெல்லாம் சொல்லி சொல்லி இதுதான் சரி இதுதான் சரின்னு சொல்லிட்டு அக்கா அழைப்பார்கள். மன் அஜாபஹும் இலையா, அந்த மாதிரி கொண்ட தாய்களுக்கு, நரகத்தின் பக்கம் அழைக்கின்ற அந்த தாய்களுக்கு யார் பதில் சொல்லுகிறார்களோ கதபூபியா, அந்த நரகத்தை இவங்களை கொண்டு போய் தள்ளிடுவான், அவனும் விழுந்து இவர்களையும் கொண்டு நினைச்சிடுவான். இப்படி சொன்னா சபதம், அதை மாதிரி தள்ளிடுவான். குல்தி யார சொல்லலாம், அப்படி தாய் என்று சொல்லுகிறீர்களே, அவன் யார் சொல்லலாம், அப்படி யார் தாய், நரகத்துக்கு அழைக்கக்கூடிய தாய் என்று சொல்லுகிறீர்கள், நரகத்துக்கு அழைப்பான் என்று சொல்லுகிறீர்கள், நரகத்துக்கு அழைக்கக்கூடிய தாய் யார் சொல்லலாம், சிஃபும் லனா, அவர்களை எங்களுக்கு வர்ணித்து சொல்லுங்கள், அவங்களை அடையாளத்தை சொல்லுங்கள். கால சொன்னார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் நம்முடைய தோலை நம் இனத்தை சார்ந்தவர்கள், நம்மளோட இருப்பான், நம்மளோட குரான் என்று சொல்லுவான், நம்மளோட ஹதீஸ் என்று சொல்லுவான், எல்லாம் இதுதான் தெரியும் சொல்லி ஒரு சொல்லுவான். ஏன்னா கல்லமூ நபி அல்சினத்தினா, நம்முடைய பாஷையிலே பேசுவார்கள், நம்முடைய மொழியிலே பேசுவார்கள், நம்மோடு இருப்பார்கள், நாங்கள் நம் சமுதாயத்தில் ஒருவன் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஏன்னா பெரிய மார்க்க அறிஞர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அப்படியா சொல்லலாம், அப்படியா அந்த மாதிரி கொண்ட ஆட்கள் இந்த மாதிரிலாம் செய்வாங்க, நரகத்துக்கு அழைப்பார்கள். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் நாங்கள் என்ன செய்யறது, பெரிய மார்க்க அறிஞர் சொல்கிறான், குரானை கத்தேங்கிறான், ஹதீஸை கத்தேங்கிறான், இப்போ நரகத்துக்கு அழைப்பான்னு சொன்னீங்களே, இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்யறது, யாரை சொல்லா கொளுத்த கொமா தாமுருணி இன் அதற்கு அணை தாலிக்க, அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை வந்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், யாரை சொல்லலாம். அந்த காலம் வரும், நரக வாசல் அழைப்பான், குரானுமா ஹதீஸ் சொல்லுவான், கடைசி அழைக்கிறது எங்கேயா இருக்கும், நரகத்துக்கா இருக்கும். இஷ்டப்பட்ட ஆயத்து சொல்லுவான், இஷ்டப்பட்டதை எடுத்துக்கிடுவான், இஷ்டப்பட்ட விட்டுருவான். அப்படி அப்போ இந்த சூழ்நிலை நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவோமே, எங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், யார சொல்லலாம். கால தல்சம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒ இமாமம், குரான் ஹதீஸின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஜமாத்தினை பற்றி பிடித்துக்கொள். ஒரு ஜமாத்தினை பற்றி, எந்த ஜமாத்து குரான் நபி வழி, குரான் நபி வழி என்று எந்த ஜமாத்து உனக்கு அடையாளப்படுத்தி ஆதாரத்துடன் சொல்றார்களோ அந்த ஜமாத்தோடு சேர்ந்துக்கோ, ஜமாத்தில் இணைஞ்சுக்கோ.
அப்போ உன்னை தனியாக உன்னை இழுத்துட்டு அடிச்சுட்டு போக முடியாது. ஜமாத்தின் இதுதான் குழப்ப சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரே வழி என்னது? அல் ஜமா வலைக்கும் பில் ஜமா. ஜமாத் எது? எந்த ஜமாத் குர்ஆன் பக்கம் சுன்னான் பக்கம் மக்களை கூடுகிறது. அவர்கள் யார் என்ற இனம் தெரிஞ்சு நீ என்ன செய்தோ பத்தி அவர்கிட்ட போய் கேளு. நீ கண்டவெல்லாம் சொல்றதை கேட்டு போகாத. இந்த சரியான ஜமாத்தா எது என்பதை நீ கண்டறிந்து அவர்களை அணுகி நீ கேளு என்று சொன்னாரு. இல்லம் எக்குள்ளவும் ஜமாஅத்துன் வலா இமாமுன் கேட்டார். இல்லம் எக்கும் ஜமாத் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஜமாத் இல்லை. அப்படி ஒரு ஜமாத் இல்லை, வழிகாட்டுவதற்கு அப்படி இல்லை. அப்படி ஒரு கால சூழ்நிலை வந்துட்டு என்ன செய்யுது யார சொல்லலாம்? அப்படி வந்துட்டா ஜமாத்தும் இல்லை, ஒன்னு இல்லை, உனக்கு திக்கு தெரியாம நீ தடுமாறிட்டு இருக்க. எது தெரியும் தெரியல, வழிகாட்டில் உன்னை அழைச்சிட்டு ஒன்று தெரியும். அப்ப நீ என்ன செய்? கண்ணை பொத்திட்டு நீ என்ன செய்? எல்லா கூட்டங்களையும் தூக்கி போட்டுட்டு ஒரு காடை சிறிய மரத்தை போய் பத்திப்படி மரத்தடியில் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு என்ன செய்? உன் வாழ்க்கையை கழிச்சிட்டு போயிட்டே இரு. அத்தா ஏத்திக்கல் மவுத், மரணம் வர வர என்ன செய்ய? அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு பேசாம போயிட்டே இரு. அதுதான் வேலையை சொல்லிட்டான்.